வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி நம்ம படிக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நடப்பு நிகழ்வுகள் பாடம்ன்றது ரொம்ப முக்கியம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஏன்னா இதுலேருந்து 4லேருந்து 8 கேள்விகள் கண்டிப்பாக வரும். இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து உங்களுக்கு மினிமம் 4ம் மேக்ஸிமம் 8 வரைக்குமே போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி நம்ம படிக்கிறதுன்றத பற்றி தான் டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா ஒரு கேள்வியும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு கொஷின் நம்ம தப்பாக போட்டாலும் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் நமக்கு முன்னாடி போயிடுவாங்க. ஸோ இந்த பார்ட்டை யாரும் ஒமிட் பண்ணிட வேணாம். இது எப்படி படிக்கிறதுன்றதை பற்றி நான் டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன். இது எப்பொழுதுமே ஒரு போட்டித் தேர்வு அப்படின்னு நம்ம எடுத்தாலே ஒரு வருஷத்துக்கான நடப்பு நிகழ்வுகள் நமக்கு படிச்சிருக்கணும். நாம் ஒரு வருஷத்துக்கான நடப்பு நிகழ்வுகள் நமக்கு தெரிஞ்சிருக்கணுங்க. அப்போ தான் ஒரு போட்டித் தேர்வு நம்ம எழுதுறதுக்கே தகுதியானவங்களாக நம்ம ஆகிறோம். எப்படி நடப்பு நிகழ்வுகளை கவர் பண்ணுறது அப்படின்னா, அன்றாடம் டெய்லி நம்ம செய்தித்தாள்களை நம்ம படிக்கணுங்க. செய்தித்தாள்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தினமணி தமிழ் அதை படிக்கலாம். இல்லை த ஹிந்து இங்கிலீஷ் பேப்பரை நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம் எப்போதுமே. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஆகட்டும், யூபிஎஸ்சி எக்ஸாம்னா அந்த ஹிந்து ரொம்ப முக்கியமான ஒரு சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூபிஎஸ்சிக்கெலாம் அதான் பைபிள் மாதிரி ஹிந்து அப்படின்றது. இப்போது இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தினமணி ஆர் ஹிந்து அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இது படிக்காமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் என்ன கவர் பண்ணணும் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் படித்து கவர் பண்ண பாருங்கள். இதில் ரொம்ப முக்கியம் இந்த கடைசியாக இருக்கக்கூடிய 6 மாத கரண்ட் அஃபேர்ஸு. 6 மாத கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் தெளிவாக படிச்சிங்கனாலே 70% கேள்விகள் வந்துடும். இப்போது 4லேருந்து 8 கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. 70% கேள்வினா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 6 இப்போ 8 கேள்வி கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக 6 கேள்விகள் இந்த 6 மாதத்துக்கு கடைசியாக வரக்கூடிய இந்த 6 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ்லேயே வந்துடும். சரி, எந்த 6 மாதம் சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. அது எந்த 6 மாதம் அப்படின்னா, தேர்வு உங்களுக்கு என்னைக்கு நடக்குதுன்னா ஜூன் மாதம் 9ஆம் தேதி நடக்குது. இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய 6 மாதம் டிசம்பர் மாதத்தில் ஆரம்பித்து டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இது வரைக்கும் ஒரு 6 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கனாலே உங்களால் 6 கேள்விகள் வரைக்கும் சரியாக அட்டன் பண்ண முடியும். இது எப்போனா 8 கேள்விகள் கேட்குற பட்சத்தில் 6 கேள்வியை ஷுவராக உங்களால் அட்டன் பண்ண முடியும். 4 கேள்வி கேட்டாங்கன்னா 3 கேள்விகளை உங்களால் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். கரண்ட் அஃபேர்ஸ் பாடத்தில் மினிமமாக 4ம் அதிகபட்சம் 8 கேள்வியும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா இப்போது சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் தொடர்பாக இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக்காக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் கூட உங்களுக்கு கேட்பாங்க. இப்போ எலெக்ஷன் நடந்திருக்கு சமீபத்தில், அதுலேருந்து கண்டிப்பாக கேள்விகள் இடம்பெறும். எப்படி இடம்பெறும் அப்படின்னா, தமிழகத்தில் பதிவான மொத்த சதவீதம் என்ன, வாக்கு சதவீதம் எவ்வளோ பதிவாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எந்த மாவட்டம் அதிகமாக வாக்கு சதவீதம் பதிவாச்சு, எந்த மாவட்டத்தில் அதிகமாக வாக்கு சதவீதம் பதிவாச்சு, இந்த மாதிரி கேள்விகள் இடம்பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஆஸ்பெக்டில் நம்ம கவர் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ எலெக்ஷன் சார்ந்து பாலிட்டியில் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் என்னென்ன, அது எந்த பார்ட்டில் வருது இந்தியன் கான்ஸ்டியூஷனில், அந்த மாதிரி கேள்விகள் இடம்பெற வாய்ப்பு இருக்குது. அதாவது கரண்ட் அஃபேர்ஸை ஸ்டாட்டிக்கோட ரிலேட் பண்ணி கொஷின் கேட்பாங்க. இப்போ நம்ம 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருக்கணும்னு சொன்னேன். 6 மாத கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் எப்படி கவர் பண்ணுறது? நான் பேப்பர் படிக்கலை, இப்போ நான் இதை எப்படி கவர் பண்ணுறது அப்படின்னா, தமிழ்நாடு கேரியர் சர்வீஸ் இந்த வெப்சைட் ஒரு ரிலையபிளான ஒரு வெப்சைட்டு, நம்பகத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டு. இது கவர்மெண்ட்டோட அஃபிஷியலான ஒரு வெப்சைட்டு. இதில் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். சைன் அப் பண்ணி லாகின் ஐடி அண்டு பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி அந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா கடைசியாக இருக்கக்கூடிய இந்த 6 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை ஒரு பிடிஎஃப் வடிவில் உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அந்த பிடிஎஃப் இங்கிலீஷ்லேயும் இருக்கும், இல்லை தமிழ்லையும் இருக்கும். உங்களுக்கு எந்த மொழியில் வேணுமோ அந்த மொழியில் நீங்கள் இந்த கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக கேள்விகள் இதுலேருந்து அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் இந்த டிஎன் கெரியர் சர்வீஸ் வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு கரண்ட் அஃபேர்ஸை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் பண்ணி எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வரக்கூடிய அதிகப்படியான கேள்விகளை உங்களால் கிராக் பண்ண முடியும்னு நான் சொல்லுவேன். சரி, சோர்ஸஸ் பார்த்தாச்சு. எந்த மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கவர் பண்ணோம் அப்படின்றதையும் நான் சொல்லிட்டேன். இப்போ இம்பார்ட்டன்ட் டாபிக், நான் 4லேருந்து 8 கேள்வி வரும்னு சொல்லியிருக்கேன். அதில் இம்பார்ட்டண்ட்டான டாபிக் எத்தனை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்கள் சிலபஸில் லேட்டஸ்ட்டு டைரி ஆஃப் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களை பற்றின ப்ரொஃபைல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ஒரு சில ஃபேக்சுவலான டேட்டா, அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பார்ட் முடிஞ்சிடும். இதில் லேட்டஸ்ட் டைரி ஆஃப் ஈவெண்ட் இருக்கும், அப்புறம் இது ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட் இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஹாஃபில் முடிஞ்சிடும். செகண்ட் ஹாஃபில் இந்த இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸு, தேர்டில் ஜாகிரபிக்கல் லேண்ட்மார்க், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போது 2வதாக சயின்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸு,
எஜுகேஷன் ரிலேட்டடாக நம்ம தமிழக அரசு எந்த மாதிரியான ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணணும். கடந்த ஒரு வருஷத்தில் இந்த டிஎன்சிஎஸ் படிக்கும்போது கெரியர் சர்வீஸ் படிக்கும்போது அதில் வெல்ஃபேர் சார்ந்து இருக்க ஏதாச்சும் ஸ்கீம் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் படிக்கணும். இது செகண்டு. ஃபஸ்ட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஒரு நிறையா இருக்குது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதில் முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் வந்து என்னென்னா இஸ்ரோ, ஐஎஸ்ஆர்ஓ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். அவங்களோட செயல்பாடு போன வருடம் எப்படி இருந்துச்சு, இந்த வருஷம் எப்படி இருக்குது, இனி வரக்கூடிய ஆண்டுகளில் அவங்க என்னென்ன மாதிரி ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அவங்க பண்ண போகிறாங்க, இஸ்ரோவுடைய ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் என்ன, போன வருஷம் நடந்து முடிஞ்ச ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னன்றதை நீங்கள் வந்து அதற்கான டேட்டா எல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணணும். அதோட டேட்டாஸ்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இஸ்ரோ வந்து ஒரு ஆஸ்பெக்ட் தான், அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். செகண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்கீம், இதை நம்ம பார்த்துட்டோம். மூணாவது ஜாகிரபிக்கல் லேண்ட்மார்க். நியூஸில் கடந்த ஒரு வருஷத்தில் எந்தெந்த ஜாகிரபிக்கல் லேண்ட்மார்க்லாம் ரொம்ப முக்கியமாக நியூஸில் இடம் பெற்றுட்டு வந்துச்சோ அது சார்ந்த கேள்விகள் கண்டிப்பாக இடம்பெறும் உங்களுக்கு. அப்புறம் ஜிஐ டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிஐ டேக் வந்து ஒரு சில பொருட்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் ரெஃபர் பண்ணிக்கிங்க. அதெல்லாம் முக்கியமான கேள்விகள் வரக்கூடிய ஏரியா. கடைசியாக நான் கொடுத்துருக்குது எலெக்ஷன் 2024. இந்த எலெக்ஷனில் இருக்கக்கூடிய ஃபேக்சுவலான தமிழ்நாடு கேரியர் சர்வீஸ் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய மெட்டீரியலில் டீட்டெயில்டாக கவர் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அது. ஓகேங்க. கரண்ட் அஃபேர்ஸுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு. அதை நான் சொன்ன மாதிரி சொன்ன மெத்தடில் நீங்கள் கரெக்டாக படிச்சிங்கனாலே அதிகமான கேள்விகளை உங்களால் சரியாக எழுத முடியும். நீங்கள் படிக்கிறது குரூப் 4க்கு மட்டும் படிக்கல, நெக்ஸ்ட்டு குரூப் 1, குரூப் 2 அதெல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸை தெளிவாக நீங்கள் படிச்சிக்கிங்க. குரூப் 1, குரூப் 2லாம் கொஞ்சம் கேள்விகளோட எண்ணிக்கை அதிகமாகவே இருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் படிச்சிங்க, அதை நீங்கள் சரியாக இப்போ நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸுக்கும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.